பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவார். கர்த்தரே தாங்குகிறார், என் பாதையிலே நோக்கமாயுள்ளார். என் அடிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் வழியை உறுதிப்படுத்துகிறார். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ நீர்தானையா, எந்த நீதி தெய்வம் நீர்தானை. யெகோவா யெகோவா சிட்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நம்முடைய அப்பா யாரு? ஏசப்பா. ஏசப்பா. ஏன் அப்பா ஏசப்பா. உங்க அப்பா? ஏசப்பா. எங்களுக்கும் ஏசப்பா தான் சிஸ்டர். மாற்று கருத்து இல்லையே. எதுவும் இல்ல சிஸ்டர். ஜெயராணி சிஸ்டர் உங்க அப்பாவும் ஏசப்பா. அதனால தானே சிஸ்டர் சிஸ்டரா வந்திருக்கேன்னு கேட்பீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்களுக்கு மனவாளனா சிஸ்டர்? எல்லாருக்குமே மனவாளன் அவர்தான். எசாயா 54ல சொல்லுது, உன்னை உண்டாக்கினவரே உன்னுடைய மனவாளன் கணவர்னு. யாராவது இந்த வார்த்தையை இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லைன்னா இனிமே பைபிளை திறந்து பாருங்க. உங்களுடைய முதல் கணவர், கடைசி வரை உங்களை கைவிடாத ஒரு கணவர் உண்டு அப்படின்னா, உங்களை உண்டாக்கின உங்களை படைத்தவரே உங்களுடைய கணவர் அப்படின்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஊர்ல, ஒரு வெளிநாட்டுல, பிரான்ஸ் தேசத்துல ஜான் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். நான் கட்டுக்கதைகள் சொல்வது கிடையாதுன்னு நேத்தே சொல்லியிருக்கேன். ஜான் அப்படிங்கிறவருக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு. அவங்க ஒய்ஃப் பேர் மார்கரெட். மார்கரெட்டுக்கு அவ்வளோ லவ் ஜானு மேல. ஜானுக்கு மார்கரெட் மேல அவ்வளோ லவ். ஐயோ, பயங்கர லவ். நோ ப்ளீஸ் பேசக்கூடாது. சாக்லேட் இவ்வளோ தானடா வேலை செஞ்சிச்சு, திரும்பவும் சாக்லேட் வாங்கி தரேன்டா, பேசாதடா. மார்கரெட்டுக்கு அவ்வளோ லவ், ஜானுக்கும் அவ்வளோ லவ். இப்போ நமக்கு இருக்கு பாருங்க நம்ம புருஷன் மேல என்ன லவ் நமக்கெல்லாம். இந்த மார்கரெட்டுக்கு ஜானுக்கு அப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருந்துச்சு. ஒரு மாத காலம் கூட ஆகல. ஒரு பெரிய போர் வந்ததுனால இந்த ஜான் அவசரமாக ஆர்மிக்கு அழைக்கப்பட்டார். அதனால என்ன பண்ணிட்டாரு, போர் புரியறதுக்காக படைக்கு போயாச்சு. அந்த சூழ்நிலையில பிற எதிரிகளால், எதிரி நாட்டால் ஜான் கைது செய்யப்பட்டார். இப்ப ஜான் சிறைக்கு போயாச்சு. ஜான் எங்க போயாச்சு? சிறைக்கு போயாச்சு. ஆனா ஒவ்வொரு நாளும் சிறையில, மார்கரெட், என் அன்பு மார்கரெட், நீ எப்படி இருக்கியோ தெரியலையே, என்னை எங்கெல்லாம் தேடுறியோ தெரியலையே, நான் உயிரோடு இருப்பேங்கிறது உனக்கு தெரியுதான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு இந்த ஜான் ஒவ்வொரு நாளும் ஜெயில்ல மார்கரெட்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாராம். நாட்கள் வாரங்கள் ஆயின, வாரங்கள் மாதங்களாயின, மாதங்கள் ஒரு வருடமாயின. ஆண்டவருடைய கிருபையால் ஜான் விடுதலை செய்யப்பட்டார். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விடுதலையான ஜான் நேரா யாரை பார்க்க ஓடி வந்தாரு? எக்ஸலண்ட் செல்லங்களா. நேர ஓடி வந்து மார்கரெட்டை பார்க்க ஓடி வந்து தன்னுடைய வீட்டின் கதவை தட்டினார். மார்கரெட், நான் வந்திருக்கேன், கதவை திற. உள்ள இருந்து கதவை திறக்கல. திரும்ப திரும்ப தட்டாரு. நான் மார்கரெட், நான் ஜான் வந்திருக்கேன், கதவை திற. கதவை திறக்கல. ஏன் திறக்கலைன்னு தெரியுமா? அவர் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு ஒருவன் வீட்டிற்குள் இருந்தான். ஜான் இருக்க வேண்டிய இடத்தில் மார்கரெட் வேறு ஒருவனை காதலித்து வீட்டிற்குள் இடம் கொடுத்திருந்தார். அதனால யாருக்கு கதவை திறக்க முடியல? யாருக்கு கதவை திறக்க முடியல? யாருக்கு திறக்க முடியல? ஜானுக்கு. இது யாரோ ஒருத்தனுடைய வாழ்க்கையில நடந்தது மட்டும் கிடையாது.
உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. யாராவது ஒருத்தங்க மைக்ல சத்தமா வாசுங்க. அவர் கதவருகில் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். வாசிங்க. சிஸ்டர் 3ஆம் அதிகாரம். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். என்ன பண்ணுவாரு? உணவு அருந்துவேன். யாரு கூட? அவர்களோடு. யாரு கூட? நம்மோடு. யாரு கூட? நம்மோடு. நோ. யாரு கூட? என்னோடு. நோ. யாரு கூட? கதவை திறக்கிறவர்களோடு கூட. ஆமென். 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 இது ஜான் கதை தான், ஏசப்பா கதையும். சிலுவையில தொங்கி ரத்தத்தை சிந்தி மீட்பை வாங்கி கொடுத்துட்டு அவர் போனாரு. அங்க போயும் நேசுவே அப்படின்னு நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் பிதாவே அப்படின்னு ஏன் சார்பா கூப்பிட்டு இருக்காரு. பிதாவே, என் புள்ள வந்திருக்கிறா, உங்க புள்ள வந்திருக்கிறா, அவளுக்காய் கதவை திறந்து கொடுங்க அப்படின்னு அவர் இருக்காரு. ஆனா நாம இப்ப யார வீட்டுக்குள்ள குடி வச்சிருக்கிறோம்? இன்னொருத்தர். யார குடி வச்சிருக்கிறோம்? உலகத்தின் தலைவனை குடி வச்சிருக்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். உடனே நினைக்கலாம், தகாத உறவு வச்சிருக்கவங்களை பத்தி இந்த அம்மா சொல்லுது போல இருக்குன்ட்டு. அப்பா குடி வருவதற்கு தகாத உறவு மட்டுமல்ல, உங்களுடைய கோபம், பொறாமை, பெருமை, மன்னிக்க முடியாமை அத்தனையும் அவர் உங்கள் வீட்டிற்குள் வருவதற்கு தடையாயிருக்கிறது. இன்னைக்கு அப்பா வீட்டு வாசலையே நின்றுட்டு இருக்கணும். உங்களையும் என்னையும். ஓகே, இப்போ ஃபோன் வச்சிருக்கியாப்பா? உன் ஃபோனை வாங்கி இப்போ நான் கீழே போட்டு உடைச்சா நீ என்ன சொல்லுவ? ஃபாதர் ஃபோன் வச்சுருக்கீங்களா கையில்? கோபம் வரும். உள்ளே வச்சுட்டீங்களா? எல்லாரும் உஷாராக இருக்காங்களே. நான் வச்சிருக்கேன் சிஸ்டர். இப்போ கொடுங்க, அதை கீழே போட்டு நான் உடைச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, லூசா. என்ன உன் அப்பை மட்டும் சொத்தாமா என்ன கேட்பீங்க? ஏன் அப்படி கேட்குறீங்க? அந்த ஃபோனை யார் வாங்கலை? நான் காசு போட்டு வாங்கலை. இப்போ நான் காசு போட்டு வாங்கின என் போனை கீழே தூக்கி போட்டு மிதிச்சா யாராவது ஏதாவது கவலைப்படுவீங்க? கவலைப்பட மாட்டோம். எனக்கு என்ன, ஓம் போனு தானே. நம்ம வீட்டில் பத்தி எரியாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையே நமக்கு. இப்போ உங்களோட பொருளை நீங்க காசு கொடுத்து வாங்கின உங்க பட்டுச்சேலையை கீழே போட்டு மிதிச்சா, உங்க அங்கிய நான் பறிச்சு கீழே போட்டு மிதிச்சா உங்களுக்கு கோபம் வரும். ஏன் அப்படின்னா அது நீங்க உழைச்சு காசு போட்டு வாங்கினது. அதை என்ன வேணாலும் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. உடைப்பேன், மிதிப்பேன், ஏன் இஷ்டம், ஏன்னா நான் காசு போட்டு வாங்கினேன், உனக்கு என்ன கேட்பீங்களா? கேட்போம். உங்களையும் என்னையும் ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுது, நீங்கள் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு என்ன கொடுத்திருக்கிறாரு? விலை கொடுத்திருக்கிறார். அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, மாட்டின் ரத்தம் அல்ல, அவருடைய விலையேற பெற்ற ரத்தம், இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு விலையாய் கொடுக்கப்பட்டது. இப்ப விலை கொடுத்து வாங்கினவரு கதவை ஒட்டச்சுக்கிட்டு உள்ள வரலாம் தானே? வரலாம். அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் தானே? பண்ணலாம். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா ஏன் அவர் கதவுக்கு நின்று தட்டிக்கிட்டு இருக்காரு? உள்ள வராம விலை கொடுத்து வாங்கினவரு ஏன் வெளியில நின்று தட்டிக்கிட்டு இருக்காரு? அனுமதி கொடுக்கல சிஸ்டர். நீங்கள் அவரை வரவேற்காமல் உங்கள் வீட்டிற்குள் அவர் வரமாட்டார். ஆமென். நீங்கள் அவரை கூப்பிடாதவரை, தமிழ்ல ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவீங்கல்ல, மதியாதார் படிவாசல் மிதிக்க வேண்டாம். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவீங்க, அழைக்காத வீட்டுக்கு எப்படி போறது சொல்லுவீங்களா? இப்போ எங்க அப்பா ஃப்ரீடம் கொடுக்கிறவர், சுதந்திரம் கொடுக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். அவர் வாசம் பண்ண வேண்டிய இதயத்துல, அவர் பாசம் பண்ண வேண்டிய வீட்டுல வேறொருத்தனுக்கு இடத்த கொடுத்து நம்ம அழகா அவனுக்கு நல்ல பஞ்சுமெத்தையை போட்டு நல்லா விருந்த வச்சு வளர்த்து விட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இரத்தத்தை சிந்தினவர் வெளியே நிற்கிறார். யாராவது தான் கேட்கிறார். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற யாராவது என் சத்தத்தை கேட்க மாட்டியா? மனைவியா இருக்கிறவளே, கணவனா இருக்கிறவனே, பிள்ளையா இருக்கிறவங்களே, மாமனார் மாமியாரா இருக்கிறவங்களே, யாராவது கேட்க மாட்டீங்களா?
ஒருத்தன் கேட்டு கதவை திறந்துட்டாலும் அந்த வீட்டிற்கு அன்று மீட்பு உண்டாகுது. ஆமென். ஆமென். ஒருத்தவங்க அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பங்குக்கே மீட்பு உண்டாகும். ஆமென். ஆமென். சத்தத்தை கேட்போமா? கதவை திறப்போமா? அப்பா வெளியில நிக்கலாமா? இனிமே விலை கொடுத்து வாங்கினவர் வெளியில நிக்கலாமா? அப்ப அவர் எது வெளியில போகணும்? எனக்குள்ள இருக்கிறது வெளிய போகணும். அவர் உள்ள வரணும்னா அவருக்கு பிடிக்காதது வெளியே போகணும். வெளியில போகணும். வெளியே விரட்டுவோமா? நல்லா ஜெபிக்கிறேன் சிஸ்டர். முழந்தாள் போட்டு 1 மணி நேரம் ஆராதனை. நேத்தெல்லாம் நீ கத்துனியே மைக்க பிடிச்சு, நல்லா கேட்டனே, ஆனாலும் என் பிரச்சனை தீரலையே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் என்ன உங்கள் வீடுகளுக்கெல்லாம் கூட கூப்பிட்டீங்க, போகிறதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையலை. ஒரு சிலரெல்லாம் உனக்கு என்ன பிடிக்கும் நாங்கள் செஞ்சு கொண்டு தரோன்னு ஆசாசியாக கூட கொடுக்குறீங்க. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நல்லா சுட ஒரு பிரியாணியை செஞ்சு எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது நல்ல கமகமான வாசம். வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்ன பிரியாணி, திண்டுக்கல் வேணு பிரியாணியோ தலப்பாக்கட்டு பிரியாணியோ, ஏன்னா இது 2 தான் எனக்கு தெரியும். என்ன வாசம் நினச்சி நான் உள்ளே வரும்போது டி கழுவாம கிடக்கிற தட்டுல பிரியாணியை அள்ளி வச்சு சுட செஞ்சதை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தா நான் சாப்பிடுவேனா? சாப்பிடுவேனாமா? பின்னாடி அந்த திண்டுல உட்கார்ந்து இருக்கிற அப்பாக்களே, நான் சாப்பிடுவேனா? ஏன் சாப்பிட மாட்டேன்? பிரியாணி சுட ஆக்குனதுங்க, நல்ல மணக்க இருக்கு. ஏன் சாப்பிட மாட்டேன்? ஏன் சாப்பிட மாட்டேன்? கழுவாத தட்டு. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய இயேசு இறைவா, இதயம்ங்கிற பாவம் கழுவப்படலைன்னா, இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கழுவப்படலை அப்படின்னா, அதில் இருந்து ஏறெடுக்கப்படுகிற துதி என் தேவனை சென்று சேர முடியாது. இதயத்தில் வாசம் பண்ணுகிறவர் உங்கள் இதயத்தை கேட்டு நிற்கிறார். கொடுப்போமா அவருக்கு? கொடுக்கலாமா? நான் கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா என்னை யாருக்கிட்டையும் கையேந்த விடல. ஆமென். ஒரு துணி கூட இல்லாம திருச்சியில வந்து இறங்கினேன். ஆனால் என்னை ஆண்டவர் அழகா நேத்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க, ஏமா உன் லக்கேஜே வரலைன்னு சொன்னியே, அப்புறம் எப்படிமா நீ சேலை சட்டையெல்லாம் தச்சு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டீங்க. என்ன ஒரு டவுட் உங்களுக்கு? டவுட் தனபால சிஸ்டர். நான் இங்கே கூவி ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பிளவுஸ் சேலையெல்லாம் எங்க இருந்து வாங்கிச்சேன் பார்த்தா பழச கொடுத்துருக்க மாதிரியா இருக்கு. எல்லாம் ஒரே நாளையில காசு கொடுத்து வாங்கி தச்சு போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். போதுமா? அதற்கான டெய்லரை ஆண்டவர் எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டுல ஆகார குறையும் இல்லை, என் தேவைகளுக்கு ஒரு தடையும் இல்லை. ஏன்? நான் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணியிருக்கேன்? என் இதயங்கிற தட்டை நல்லா கழுவி இறை வார்த்தைங்கிற பிரியாணியை போட்டு எங்க அப்பாவை என்ன பண்ணியிருக்கேன்? வெல்கம் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டேன். நீங்களும் இன்னைக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு இந்த இடத்துல வந்து நின்று என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே அப்படி ஆடி பாடணும்னா இன்னைக்கு இதயத்தை கழுவிடணும். குருவானவர்கள் பாவ சங்கீதம் கேட்க தயாராயிரலாம். இதயம் கழுவப்பட்டு திறக்கப்பட்ட இதயத்தில் என் தேவன் வாசம் செய்ய வருகிறார். ஒரு ஊழியக்காரர் ஊழியத்திற்காய் அழைப்பு பெற்றிருந்தார். அது ஒரு வெளிநாடு. அந்த ஊழியத்தில் போயிருக்கும் போது எல்லாரும் ஓடி வந்து சொன்னாங்களாம், ஒருவர் அங்கே நல்ல குடி போதையில் மயங்கி போய் கிடக்குறாங்க. அந்த அம்மாவை புருஷன்லாம் விட்டுட்டு போயிட்டான், பிள்ளைகளும் நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுச்சுங்க. தயவு செய்து அந்த அம்மாவை வந்து கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க. இவர் சொன்னாராம், அந்த அம்மாவே குடிச்சுப்புட்டு குடி போதையில் கிடக்கு, இதுக்கு நாம் இயேசுவை சொன்னா என்ன, என்னத்தை சொன்னா தெரியவா போகுது இந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டு அந்த அம்மாவுக்காக பிளஸ் பண்ணாம திரும்பி வந்துட்டாராம்.
திரும்பி வந்து என்னைய மாதிரி ஒய்யாரமா மைக்க பிடிச்சு மேடையில் ஏறி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு மன்னிப்பவர் சொல்லும் போது காதுக்குள்ள ஆவியானவர் சொன்னாராண்டே, இயேசு மன்னிப்பவர் சொன்னியே, அவளை மன்னிக்க நான் ஆயத்தமா இருந்தேனே, ஏன் நீ ஜெபிக்கல? அவ ஒரு குடிகாரின் உனக்கு சொன்னது யாரு? அவ ஒரு விபச்சாரின் உனக்கு சொன்னது யாரு? அவள் என்னுடைய மகள், பிளஸ் பண்ண அவளை நான் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறேன். உங்களுடைய பாவங்கள் என் தகப்பனுக்கு ஒரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்க தடை இல்லை. ஆனால் நீங்கள் மறைத்து வைத்திருந்தால், விடமாட்டேன் ஸ்டபர்னா பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, என்னை மாதிரி 1000 விண்ணரசிகள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வர முடியாது. இவர் திரும்ப போனாரா? குடி போதையில் இருந்தவளின் தலையில் கையை வைத்து, இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன், அசுத்த ஆவியே, அடிக்ஷனின் ஆவியே வெளியேறு சொல்லிட்டு போய் மேடையில் மைக்க பிடிச்சாராம். இப்போ ஆசீர்வாதமா ஊழியம் நடந்துச்சான். ஆளு முடிச்சுட்டு போயிட்டாரு. 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டுமா எங்க அழைப்பு பெற்றிருந்தார். அவர் வந்து மைக்க பிடிச்சி ஊழியம் பண்றதுக்கு முன்னாடி, தண்ணி வேணுமா, அவங்களுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அம்மா நல்ல இளவட்டமா அவ்வளோ அழகா வந்து அவரை இன்வைட் பண்ணாங்களாம். இவருக்கு ஒரு ரூம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த ரூம்ல போய் அவரோட சூட்கேஸை வச்சுட்டு அந்த அம்மா கேட்டாங்களாம், சகோதரரே, நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? இவர் சொன்னாரா, இல்லையேம்மா, ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப நீட்டா இருக்க, பார்க்கவே அவ்வளோ கிரேஸா இருக்கு, ஆனா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அவள் சொன்னாலாம், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடிக்கு அடிமையாகி குடும்பங்களால் வெறுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு என்னை எல்லா உறவுகளும் அது அசிங்கமானவள், இவள் ராசி இல்லாதவள் என ஒதுக்கி நான் மூலையில் கிடந்த பொழுது நீங்கள் என் தலை மீது கை வைத்து ஜெபித்தீர்கள் அல்லவா, அன்று இயேசுவின் நாமத்தினால் தூக்கி எடுக்கப்பட்ட அந்த சகோதரி நான் தான் சொன்னாலாம். யாரோட வாழ்க்கை எப்ப எப்படி மாறும்னு தெரியாதுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இறுதி காலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். போர் சத்தங்களை கேட்பீங்கன்னு பைபிளில் இருக்கு, போர் முழக்கத்தை கேட்பீங்கன்னு பைபிளில் இருக்கு, இறுதி நாட்களில் போர் வரும்னு இருக்கு. கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாம் வெறும் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், நான் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன். போர் நடக்கிற தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. ஏன் 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 என் வீட்டில் மட்டும் ஆகாரத்துக்கு குறை இல்லை? நிறைவானவர் என்னுடைய இல்லத்துல இருக்கிறார். ஆமென். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது அரைகுறையானது ஒளிந்து போகும். ஆமென். அந்த நிறைவானவர் உங்க வீட்டுக்குள்ள வரணுமா? குடும்பத்துல பசி பட்டினி தீரணுமா? கண்ணீர் கவலை மாறணுமா? ஒரு விடுதலை கிடைக்கணுமா? கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படணுமா? அந்தகாரம் விரட்டி அடிக்கப்படணுமா? உன் தலை நிமிர்த்தப்படணுமா? உன் எதிரிகள் காண நீ எழுந்து நிற்கணுமா? இன்று கடவுளுக்காய் உன் இதய கதவை திறந்து கொடு. எனக்கு உங்க வீட்டு கதவை திறக்க வேண்டாங்க. நான் சாதாரண ஒரு பெண், உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணி பிள்ளைகளோடு வாழுகிற ஒரு சாதாரண பெண். ஆனா இன்னைக்கு நான் எந்த பங்குகளுக்கு போனாலும் அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து, அவ்வளோ மரியாதை கொடுத்து என்ன வெல்கம் பண்றாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? எனக்காகவா? இந்த மூஞ்சிக்காகவா? இல்லங்க, எனக்குள் இருக்கிறவருக்காய் கொடுக்கப்படுகிற மரியாதை. ஆமென். ஆமென். எனக்குள் இருக்கிறவருக்காய் கொடுக்கப்படுகிற மரியாதை. ஆமென். உங்களுக்கும் வாழ்வில் மரியாதை வரணும்னா, உயர்வு வரணும்னா யாரு வரணும்? ஆண்டவர் இயேசு வரணும். சொல்லுங்கம்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டு சத்தமா போச்சு. ஆண்டவர் இயேசு வரணும். ஆண்டவர் இயேசு வரணும். வரணும். அவர் வரணும்னா எது வெளியில போகணும்? எனக்குள்ள இருக்க சாத்தான் வெளியே போகணும். வெளியே போகணும். தங்கங்கள நாளைக்கும் சாக்லேட் கன்ஃபார்ம்டா. சாத்தான் வெளியே போகணும்னா முதல்ல இதய கதவு திறக்கணும். அப்பா தட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பிச்சைக்காரனை போல வாசல்ல நின்று தட்டுறாரு. ஜீவனை கொடுத்தவர். இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தவர், கொடுப்பேன்லாம் ஒன்றும் சொல்லல, கொடுத்தவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேரி மார்கரெட் அப்படிங்கிற புனிதையை தெரியுமா? தெரியுமா?
யாருக்கெல்லாம் தெரியும்? கையை தூக்குங்க. மார்கரெட். பரவாயில்லையே, நிறைய பேருக்கு தெரியுது. உங்களுக்கெல்லாம் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கையை தூக்குங்க பாப்போம் யாருக்கெல்லாம் தெரியும்னு. பிரதர்ஸ் நினைக்கிறாங்க எங்களுக்கு வந்த சோதனையா இது, இந்தக்கா எங்களை பார்த்து பார்த்து வேற கையை தூக்க சொல்லுதே, நாங்க என்னத்தை செய்வோம். உங்களுக்கு திரும்பி வருங்க ரிவர்ஸ்ல. நாளைக்கு நீங்க மைப்பை பிடிப்பீங்க, மேல வருவீங்க, சாமியார் அங்கேயே போட்டதுக்கு அப்புறம் ஹல்லேலூயாமிங்க. அப்ப தூக்கலைன்னா வலிக்குங்க. ஹல்லேலூயா. மார்கரெட் அம்மாவை பத்தி தெரியுமா? அந்த அம்மாவிற்கு திருஹ்ருதய ஆண்டவர் காட்சி கொடுத்திருந்தார். இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னாரா, ஃபாதர் கிளாரட் அப்படிங்கிறவரை நீ போய் என்ன பண்ணணும், உன்னுடைய ஆன்மீக குருவா நீ தேர்ந்தெடுத்துக்கோ, அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னாங்களாம். மார்கரெட் அம்மா அவர்கிட்ட போய் ஃபாதர் கிளாரட் கிட்ட போய் சொன்னாங்களாம், உங்களை ஆண்டவர், நான் கடைசியில் கேள்வி கேட்பேன், உங்களை ஆண்டவர் என்னுடைய ஆன்மீக குருவாக எடுத்துக்கொள்ள சொன்னார். அதுக்கு அந்த குருவானவர் சொன்னாராம், இது உண்மை என்றால் ஆண்டவர் உன்னிடம் வந்து என்னை உன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ள சொன்னது உண்மை என்றால், நீ ஆண்டவர்கிட்ட அடுத்த காட்சியில வரும் பொழுது நான் கடைசியாக அறிக்கையிட்ட பாவம் என்னன்னு கேட்டுக்கிட்டு வான்னு சொன்னாராம். ஆண்டவர் உன்கிட்ட வந்தது உண்மைனா, என்னை உன் குருவா இருக்க சொன்னது உண்மைனா, அடுத்து காட்சியில வரும்போது நீ என்ன கேட்டுட்டு வரணும்? கடைசியாக பாவ அறிக்கை. நானும் முடிச்சு போய் ஃபாதர் வில்வராஜ்ட்டு கேட்பேன், இப்போ என்னன்னு கேட்டுக்கிட்டு வா. இந்த அம்மா ஓகே டன் போனாங்க. ஆண்டவர் முன்னாடி மண்டியிட்டாங்க, அப்பா அவர் எனக்கு ஆன்மீக குருவா இருக்கணும்னா நான் கடைசியா செஞ்ச அவரு உங்ககிட்ட சொன்ன பாவம் என்னன்னு கேட்கிறாருன்னு ஆண்டவரும் பதில் கொடுத்தார். இந்த அம்மா திரும்பி போனார்கள், குருவானவரிடம் சொன்னார்கள், ஆண்டவர் வந்தார். அப்படியா பாத்தியா காட்சியில? ஆமா பார்த்தேன். கேட்டியா நான் கேட்க சொன்னதை? கேட்டேன். என்ன சொன்னார்? நான் என்னுடைய பிள்ளைகளின் பாவங்களை ரெக்கார்டு வைத்துக் கொள்வதில்லை என்று போய் சொல் என்று சொன்னார். இவர் சொன்னாராம், வந்தது உண்மையிலேயே ஆண்டவர் தான். கையை தட்டுங்க. எங்க அப்பாவுக்கு, என் அப்பாவுக்கு பாவத்தை மனுஷன் ரெக்கார்டு வச்சிருப்பான். நான்லாம் அதனால பயங்கர கில்லாடி. என் புருஷன் ஏதாவது ஒன்று சொல்லட்டுமே, உங்களை பற்றி எனக்கு தெரியாதாக்கும், 2005 நீங்கள் அதை செய்யலையாக்கும், 2008 மே மாதம் நீங்கள் இதை சொல்லலையாக்கும், அவ்வளவு ஏன் 2022 இத்தனாவது மாதம், நான்லாம் பயங்கர ரெக்கார்டு. இங்கே எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா தானே? ஆமான்னு சொல்லுங்க, அப்பதானே எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமாவாமா? வெரி குட். நம்ம இனமடா எல்லாம். அதே மாதிரி பிள்ளைகளை பார்த்து, உன்னை எனக்கு தெரியாதாக்கும், நீ உங்க அப்பனை மாதிரியே தானே, நீ உங்க தாத்தாவை மாதிரியே தானே அப்படின்னு 2 ரெக்கார்டை எடுத்து விடுறது. உங்க ஐயா சின்ன பிள்ளைல அப்படி தெரிஞ்சாரு, என்னமோ இவங்க பார்த்துட்டு வந்த மாதிரி. நம்மலாம் யாரு? ரெக்கார்ட் கீப்பர்ஸ். உங்களுடைய இதே கதவை திறக்கணும் அப்படின்னா, பாவத்திலிருந்து வெளியில வரணும்னா, ஃபாதர்ஸ் கன்ஃபெஷன் கேட்கறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. இன்றிலிருந்து நாளை வரை கேட்பார்கள். ஓகே, இப்போ இவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவர் பலருடைய குற்றங்களை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை என்று என் தேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். உன் பாவத்தை நான் ரெக்கார்டு வைக்கல, நீ பயப்படாத, என்கிட்ட திரும்பி மட்டும் வா, என்கிட்ட திரும்பி வந்துரு. உன் வீட்டு வாசப்படியில் நின்று தட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ எனக்கு வேணும், உன்னை நான் அன்பு செய்கிறேன், உன் ஆத்மா அழிந்து போவதை நான் விரும்பல, உன் ஆத்மா நரகத்திற்கு செல்வதற்காக நீ படைக்கப்படல, நரகத்தில் போய் விறகு கட்டையை போல எரியறதுக்காக எந்த ஜீவனை கொடுத்து உன்னை மீட்கவில்லை. இதோ உன் வீட்டில் வாசல் அருகில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், யாராவது சத்தத்தை கேட்டு கதவை தெற, நான் உன் வீட்டுக்குள்ள வரணும், நான் உன் வீட்டுக்குள்ள வரணும். நான் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டா மிச்சது எல்லாம் ஓடிரும். குறை ஓடிரும், கடன் ஓடிரும், வறுமை ஓடிரும், நோய் ஓடிரும், பசி ஓடிரும், பட்டினி ஓடிரும், குழந்தை இல்லாத தனம் ஓடிரும், வரன் கிடைக்காத வறுமை ஓடிரும். உன் வீட்டில் ஓடணுமா? இயேசுவுக்காய் கதவை திறந்து கொடு. ஆமென். இயேசுவுக்காய் என்ன பண்ணணும்? கதவை திறக்கணும். கதவை திறக்கணும். திறப்போமா? திறப்போம். திறக்கலாமா? திறப்போம். எப்படிங்க திறக்கிறது? பாவ சங்கீதனம் செய்து, நல்ல ஒரு பாவ சங்கீதனம். என்னுடைய ஊழியம் இவ்வளவு வல்லமையாக மாறுறதுக்கு முன்னாடி என்னிடம் ஒரு பெரிய பாவம் இருந்தது. ஃபாதர் அகஸ்டின் வல்லூரான் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சாலக்குடியோட டிவைன் ரிட்ரீட் சென்டரோட டைரக்டர். எங்களுடைய ஷார்ஜா பங்கிற்கு தியானம் கொடுப்பதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருந்தார். நான் அந்த தியானத்தை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய அன்பை பற்றி அவர் பேச 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 உள்ளம் குத்தப்பட்டு, நான் ஆண்டவருடைய அன்பிற்கு பாத்திரம் ஆகாதவளாய் இருக்கிறேனே, இந்த ஒரு காரியம் எங்கள் அப்பாவுக்கு விரும்பாதது என்றோ என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாவ சங்கீதனம் பண்ணி நான் மீட்பை பெறாமல் என் வீட்டிற்கு திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு ரிட்ரீட் முடிஞ்சிச்சு. ஓடி போய் ஃபாதர்ஸை தேடினேன். எங்களுக்கு அங்கே ஒரு தமிழ் ஃபாதர் தான், மிச்சம் எல்லாரும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் எனக்கு தேவை யாரு? ஒரு குருவானவர் மட்டும்தான். தேடி தேடி நானும் அத்தனை மணிக்கு அலையிறேன், ஒரு குருவானவரும் கிடைக்கல. சாத்தான் சில சமயம் நம்மளை மீட்கப்படாமல் விடுறதுக்கு அப்படியெல்லாம் கண்ணை கட்டுவான். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இறுதி வரை விடா முயற்சியோடு போராடுகிறவர்களே மீட்கப்படுவார்கள். நான் விடலையே, 10:15 ஆச்சு. ஒரு சாமியாரும் ஃபோனாக அடித்தேன், ஒருத்தரும் வரல. ஆக்சுவலாக நான் ஒரு தமிழ் ஃபாதர் இருந்தார், கூப்பிட்டுருந்தா உடனே வந்திருப்பாரு. கொஞ்சம் வெக்கம், தமிழ் சாமியாருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மான மரியாதை போயிரும்ல. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கோம். அதனால நான் என்ன பண்ணேன், அந்த ஃபாதர்கிட்ட போய் என்னான்னு நம்ம பாவத்தை சொல்றது. ஏன்னா பல பொறுப்புகளில் வேற இருக்கிறேன். கரிஸ்மேட்டிக் பிரேயரோட லீடர். இந்த அம்மா இந்த லட்சணத்தில் யாருக்கு நம்மளை யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு நான் நினைக்கவே இல்லை. அந்த ஃபாதருக்கு போட்டேன், ஃபாதர் எனக்கு பாவ சங்கீதனம் பண்ணணும். இந்த நேரத்தில் ஏன்னு கேட்டார். ஆமா ஃபாதர். எனக்கிட்டையான்னு கேட்டார். ஆமா ஃபாதர். இறங்கி வந்தாரு. நல்லா யோசிச்சுக்கோங்க, என்கிட்ட தான் பண்ணணுமா? ஃபாதர் பாவம் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டுமே தவிர அதை அறிக்கையிடுவதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பாவத்தை மன்னிக்க போறது நீங்க இல்ல, என்னை படைத்த என் பரமபிதா. நீங்க எனக்கு ஒரு கருவி மட்டும்தான். உட்காருங்க ஃபாதர் அப்படின்னு. அந்த வல்லமை, அந்த தைரியம் எனக்கு அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தார். உட்கார்ந்தாரு ஸ்டாலை போட்டுட்டு. நீங்க கேளுங்க, கேட்காம போங்க, என்னை பத்தி என்னமா நினைச்சிட்டு போங்க. என்னை மன்னிக்க போவது எனக்காய் ஜீவனை கொடுத்தவர். உட்காந்தேன், அழுது அழுது கண்ணீர் விட்டு பாவத்தை சொல்லி முடிச்சேன், எந்திரிச்சேன். அன்றையிலிருந்து என்னுடைய ஊழியம் அடுத்த லெவலுக்கு என் தகப்பன் கொண்டு போனார். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா, ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா, தடைகள் மாறணும் அப்படின்னா, என் தகப்பன் உள்ள வர்றதுக்கு தடையா இருக்கக்கூடியவை வெளியில போகணும். திரும்பவும் சொல்றேன், ஒருவேளை ஃபாதர் உங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், இல்ல ஃபாதர் உங்களோட சின்ன பையனா இருக்கலாம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். மன்னிக்க போறது அவர்கள் அல்ல, அவர்கள் வழியாக என் தகப்பன் மன்னிக்க போகிறார். அவர் என்னை மன்னிக்க தயாராக இருக்கும் பொழுது யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். எப்ப? அனுதினம் என்னை தேடு, அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் எங்கெங்க போய் தேடுறது? நேத்து தான் சொன்னேன், விண்ணகத்தின் பாஸ்போர்ட் நம்ம கையில இருக்கக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் வந்திருந்தீங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு திரும்ப நான் செய்தியை கண்டினியூ பண்றேன். இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு மேடையில் நாம எல்லாருமே யாரு? நடிகர்கள். ரெண்டுக்கு வாழ வந்தவங்க, வாடகைக்கு குடியிருக்க வந்தவங்க. எப்படி ஒரு தாயின் வயிற்றில் 8 மாசமோ 9 மாசமோ, ஒரு சிலருக்கு 10 மாசம், இத்தனை மாசம் தான் நிரந்தரமெல்லாம் இங்கே கிடையாது. இப்பெல்லாம் 7.5 குழந்தை பிறந்தது. ஆமாவா? எனக்கெல்லாம் 2 பிள்ளைகளும் 2 வேறு விதமான மாசத்துல குழந்தை பிறந்தாங்க. அப்படி பிறந்தாங்க. அதுவே நமக்கு இன்னைக்கு தெரியல. அப்ப இந்த தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் இருக்க வேண்டி இருக்கு. அவசரப்பட்டு எனக்கெல்லாம் இப்படி உள்ள கிடக்க முடியாதுன்னு வெளியே வந்தோன்னா அறகுறையா தான் இருக்கும். ஆமா தானே? அப்ப அத்தனை மாதம் இருக்கணும்னா இருக்கணும்.
அதே போல இந்த உலகம் என்பது நாம் தங்கி இருக்கக்கூடிய இரண்டாவது வாடகை வீடு. தாயினுடைய கருவறை ஒரு வாடகை வீடு என்றால் இந்த உலகம் ஒரு வாடகை வீடு. என்னுடைய தாய்நாடு, என்னுடைய வீடு விண்ணகத்தில் எனக்காய் என் தகப்பன் கட்டி வைத்து கொண்டிருக்கிறார். அங்க யாராலையும் அதை கடன் கொடுக்கலைன்னு இடிச்சு போட முடியாது. அங்க வட்டி வசூலிக்க வர முடியாது. அங்க திருடன் கண்ணமிட்டு திருட முடியாது. ஏனென்றால் அங்கே என்னை சூழ்ந்து காவல் காக்க என் தகப்பன் கட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போகணுமா வேணாமா? நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. யாரும் சொந்தமாலாம் ஆக்கிக்க முடியாது. வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எப்ப யாருக்கு காலிங் வரும்னு தெரியாது. ஒரு இளவட்ட பையன் இந்த உட்காந்துருக்காங்கல்ல, அப்படி யங்ஸ்டர்ஸ், அவங்க போய் சாமியார்கிட்ட கேட்டாங்களாம், சாமியாரே எப்போ பாரு மனமாறு மனமாறு இறுதி காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எப்பைக்குள்ள மனமாறணும்னு கேட்டாங்களாம். எப்பைக்குள்ள மனமாறணும்? அதுக்கு அந்த குருவானவர் சொன்னாராம், நீ சாகிறதுக்குள்ள மனமாறணும் மனம் மாறணும்னு சொன்னாராம். சாகிறதுக்குள்ள மனமாறணும்னு சொன்னாராம். இந்த பையன் உடனே சொன்னானா, அப்பாடா எனக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது, சாகிறதுக்கு உள்ளதானே, மாறிக்கலாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்து மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுக்க போனானா. குருவானவர் சொன்னாராம், தம்பி சாகிறதுக்குள்ளன்னு சொன்னேன், ஆனால் அடுத்த நிமிடம் கூட உன் சாவு வரலாமே, மறந்து விட்டாயான்னு கேட்டாராம். சாகிறதுக்குள் மனமாறணும், மாற்று கருத்து அல்ல. ஆனால் அடுத்த நொடி கூட உங்களுடைய சாவு வரலாமே. அப்போ மனமாற்றம் எப்போ இருக்கணும்? இன்றே, இந்த நிமிடமே, இந்த நொடியே நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை எப்போ மாறணும்? நாளைக்கா, இப்பொழுது, நைட்டா, தங்கங்களா, ஐ லவ் யூ செல்லங்களா? இப்போ மாறணும், இன்னைக்கு மாறணும், இன்னைக்கு சத்தம் கேட்கணும். நிறைய பேருக்கு இந்த டவுட் வேற, ஊழியக்காரர்களிடம்தான் ஒருவேளை ஆண்டவர் பேசுவாரோ, நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு, அதனால இந்த அம்மா பின்னாடி ஓடி, இல்ல யாராவது ஒரு பாஸ்டர் பின்னாடி ஓடி, இல்ல யாராவது ஒரு சாமியார் பின்னாடி ஓடி நம்ம என்ன பண்ணிடுவோம்? குறி கேட்டுக்கிட்டு வந்துருவோம். அதுக்கு பேரு இந்துக்கள் போய் பார்க்கறதுக்கு பேரு குறின்னா, நீங்க இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரும் என்னோட லாங்குவேஜ்ல குறி தான். அவர்கிட்ட போனா நல்ல கையை பிடிச்சோடனே சொல்லிடுவாராம், இந்த அங்கே போயிட்டு வந்தேன்டி நீனும் போ. யாரும் ஆண்டவரை நோக்கி போக சொல்றது இல்ல. நாளைக்கு நான் ஊரை விட்டு போனோன்னு சொல்லுவீங்க, ஏன் ஒரு அம்மா வந்துச்சு, என்னமா பேசுச்சுங்கிற, போன போடு அந்த அம்மாவுக்கு. வேலைக்கு ஆகாது. வேலைக்கு யாரை நோக்கி போகணும்? உங்களை படைத்தவரை நோக்கி போகணும். ஏங்க போத்தீஸ் துணிக்கடையில போய் துணியை வாங்கி போட்டு நல்லீஸ் கடையில் கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்குவானா? வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டாரு? அதுவும் துணிக்கடை தானே ஐயா, இதுவும் துணிக்கடை தானே, ஏன் வாங்க மாட்டாங்க? ஏன் வாங்க மாட்டாங்க? அவங்க கடையில் எடுக்கல சிஸ்டர். ஏன் வாங்க மாட்டாங்க? அவங்க கடையில், அது அவங்க கடையோட துணி இல்ல. யாருக்கெல்லாம் கார் வச்சிருக்கீங்க? வீட்டில் கார் வச்சிருக்கீங்களா? கார் ஓட்ட தெரியுமா? பைக் ஓட்ட தெரியுமா? கார்லாம் ஓட்ட தெரியும். நிஷான் ஷோரூம்ல போயிட்டு ஒரு காரை வாங்கிட்டு ஹூண்டாயில கொண்டு போய் விட்டா காரை வாங்கிக்குவாங்களா? ஏன் வாங்க மாட்டாங்க? ஏது அவங்களுடைய காரு இல்ல, அவங்க ப்ரொடியூஸ் அதை பண்ணல, அவங்களோட மேனுஃபேக்சரிங்ல அந்த காரு கிடையாது. ஏங்க அப்படி இருக்கும்போது ஒரு துணி கடை ஒரு காரையே வேற ஒரு கடையில வாங்கிக்க மாட்டேங்கிறானே, உங்களை படைச்சது என்ன பாஸ்டரா? உங்களை படைச்சது என்ன சாமியாரா? இல்ல உங்களை படைச்சது என்ன ஊழியக்காரவங்களா? யார் உங்களை படைச்சது? அப்புறம் அடுத்தவனை தேடி ஓடி போனா எப்படிங்க உங்க வாழ்க்கை மாறும்? எப்படி மாறும்? நீங்க ஓட வேண்டியது ஊழியக்காரங்களை நோக்கி அல்ல, ஊழியக்காரர்களை அனுப்பி வைத்திருக்கிறவர்களை நோக்கி. என்ன ஒருத்தன் நடத்துறான், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் யாராலையும், அவரை இதுவரைக்கும் யாரும் வெற்றி கொண்டு நான் பார்க்கல, எந்த ஒரு சாத்தானாலும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, உலகத்தினுடைய எந்த தலைவராலும் அவளை அசைத்து கூட பார்க்க முடியல. அந்த அரசருக்கெல்லாம் அரசர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். ஒரு துணி கடையில வாங்கினதை கொடுத்தாலே இன்னொருத்தன் வாங்க மாட்டானா, ஒரு காரை இன்னொருத்தன் வாங்க மாட்டானா. ஆனா நம்மளை ஒருத்தர் ராத்திரியும் பகலும்
உங்க புள்ள பிறக்கிற வரைக்கும் அது கருப்பா சிகப்பா குட்டையா நெட்டையா மூக்கு இருக்கா மொழி இருக்கா அதுக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு யாருக்காவது இங்க தெரியுமா? பெத்ததுக்கு அப்புறம்தான் பெத்ததுக்கு அப்புறம் தெரிய வந்த உங்க புள்ள மேலேயே உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும்போது தாயின் கருவில் உருவாகும் முன்னரே ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்து பார்த்து படைச்சு அவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்து மீண்டும் உங்களுடைய பிதாவினுடைய அன்பில சேர்க்கிறதுக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சிலுவையில தொங்கி உயிரை கொடுத்தாரே அவர் உங்களுக்கு எவ்வளவு செய்ய மாட்டார்? தர இன்னைக்கு உன் கதவை. என் தாய் உருவாக்கும் முன்னே பாடலாமா ஒரு நாள் வரை? ரயான், தாய் உருவாக்கும் முன்னே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்பே, என் தாய் உருவாகும் முன்னே முன்னாடி உட்காரணும். என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி எல்லாரும் 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 வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. போதும். ஆமென். வேறு ஆசையே இல்லப்பா. யாருக்கு? எங்களுக்கு தான்ப்பா. அப்படியா? ஏன்னா வீட்டில் போய் புருஷன்கிட்ட நாளைக்கு பட்டுச்சேலை ஈஸ்டர் கேட்டு பாருங்க. ஆண்டவர் உடுத்துவிப்பார். ஆமென். வெறும் கையா வந்த எனக்கு ஏதாவது குறைவுபட விட்டாரா? இல்லையே. அழகா உடுத்தி இருக்கிறார்ல. முன்குறித்தே நான் பிளான் பண்ணி கொண்டு வந்திருந்தா கூட எங்க அப்பா இவ்வளவு அழகா உடுத்தி இருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்ற தாய் பிள்ளைய மறக்க முடியுமா முடியாதா? முடியாதா? யார் சொன்னது? மறந்துடுவாங்க சிஸ்டர். இப்போ நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சரை பண்ணுங்க. எனக்கு 2 பிள்ளைங்க, 2, ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பாப்பாவுக்கு, பெரிய பொண்ணுக்கு, என்னோட மூத்த குழந்தைக்கு சர்ச்சில் வச்சு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து தலையில் அடிபட்டு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொண்டுட்டு போயாச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சாச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என் புருஷன் வந்து என்கிட்ட கேட்டார், ஏண்டி நமக்கு இன்னொரு புள்ளை இருக்கே, எங்கடியே அந்த புள்ளைன்னு. அப்போ தான் எனக்கு இன்னொரு புள்ளை இருக்கிறதே ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன் ஏன் நான் உலகத்தினுடைய மாமிசத்தின் தாய், உலகத்தில் இருக்கக்கூடிய மாமிசத்தின் தாய். நான் ஒரு தாயால பிள்ளைய மறக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் உங்களை உண்டாக்கினவர் உங்களை மறப்பதே இல்லை. அன்னைக்கு நான் என் சின்ன பையனை மறந்துட்டு போயிட்டேன். ஆனால் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனை அழகா ரோட்ல ஓடிராம பிடிச்சு உட்கார வச்சு அவனை பேணி பாதுகாத்து நான் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி வரும் பொழுது அவ்வளவு எந்த குறையும் இல்லாமல் என்னிடம் கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் வானதூதர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆமென். உலகத்தினுடைய தாய் நான் மறக்கலாம், என் தகப்பன் ஒரு நாளும் மறப்பதில்லை. நம் நினைவாய் இருக்கிறவர். அதனாலதான் இன்னைக்கு பிச்சைக்காரனை போல எங்க நிக்கிறாரு? வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு? வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. திருவெளிப்பாட்டுல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வசனம் உண்டு. யாரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும், யாரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும். இந்த பூட்டுற வேலையும் திறக்கிற வேலையும் கேட்ட யாரு பாப்பா? நல்லா சத்தமா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. இப்ப எங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு உங்களுக்காக? நல்லா சொல்லுங்க. இப்ப எங்க அப்பா உங்களுக்காக என்ன வேலை பார்க்கறாரு? அவர் எப்பேற்பட்ட கடவுள்! அவர் நின்னுனா
சூரியனே நிற்கும். நடன்னா அவர் சொல்ல அத்தனையும் நடக்கும். ஆனா அவர் உங்களுக்காக எனக்காக என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? திறக்கவும் பூட்டவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 141வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் வாயின் இதழ்களில் என்ன வைக்கணும்? காவலாளியை வைத்தருளும். இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? நமக்கு காவல் வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னைக்காவது நீங்கள் வேலைக்கு போகும்போது, ஆஃபீஸுக்கு போகும்போது, இல்லை சர்ச்சில் இந்த காருக்கு அந்த கதவை திறந்து விடுறதும் கேட்டை பூட்டுறவரை என்னைக்காவது மதித்து ஒரு ஹாய் சொல்லியிருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பீங்களா? இல்லை அவங்கள ஒரு மனுஷங்களாக தான் மதித்து ட்ரீட் பண்ணியிருப்பீங்களா? ஒவ்வொரு முறையும் ஒரு செக்யூரிட்டியை பார்க்கும் பொழுது நான் என் தகப்பனை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவங்க கதவை திறக்கும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வரதெல்லாம், அப்பா இப்படி தானே நீங்கள் விண்ணகத்தில் இருந்து கொண்டு எனக்காய் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து கொண்டு இருக்கீங்க. அவங்க கதவை பூட்டும் பொழுதெல்லாம், அப்பா நீங்கள் எனக்காக எதிரியின் கதவை இப்படி தானப்பா பூட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் கண்ணுறங்க காவல் வைக்கிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. நான் வீட்டை விட்டு வந்து இன்னையோட 3 நாள் ஆயிடுச்சு. என் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா எனக்கு தெரியாது, வீட்டில் சமைச்சாங்களா எனக்கு தெரியாது, என் இன்னொரு பொண்ணு ஹாஸ்டலில் இருக்காங்க, எனக்கு நேரமும் கிடையாது. ஆனால் அவர்களை பராமரிக்கிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. ஏன்னா நான் ஏற்கனவே சத்தத்தை கேட்டு கதவை என்ன பண்ணிட்டேன், அதனால நான் இன்னைக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோட பொண்ணு வளர்ந்தது படித்தது எல்லாமே துபாயில் தான். 12 வகுப்புகள் முடிச்சதுக்கப்புறம் காலேஜுக்காக சேர்க்கறதுக்கு நான் தமிழ்நாடு வர வேண்டி இருந்துச்சு. அப்போ என் கூட இருக்கிற எல்லாரும் ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக விண்ணரசியக்கா ஹாஸ்டலில் விடும்போது என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. ஏன்னா நான் வெளிநாட்டில் என் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த புள்ள, அதுவும் பெண் குழந்தை. இப்போ கொண்டு வந்து எங்கே விட போகிறேன்? தமிழ்நாட்டில் ஒரு ஹாஸ்டலில் விட போகிறேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க? நான் விண்ணரசியக்கா கண்டிப்பாக ஒரு தாய் தானே, அவளும் ஒரு தாய் தானே, அதனால என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. நானும் அழுகிற நிலைமையில தான் இருந்தேன், அது வேற விஷயம். ஆனால் ஹாஸ்டல்ல போய் எல்லாத்தையும் பார்த்து என் பொண்ணை விட்டுட்டு ஒரு ஜெபத்தை பண்ணும் பொழுது ஆண்டவர் உணர்த்தினார், நீ அழுகிறாய் என்றால் உன் மகளை நீ ஹாஸ்டலில் விடுகிறாய், நீ சந்தோஷத்தோடு செல்கிறாய் என்றால் உன் மகளை என் கரங்களில் விடுகிறாய். என்ன பண்ண போறேன்னு கேட்டாரு. அன்னைக்கு சொன்னேன், எப்பா நான் எத்தனை நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் மறக்குவேன், ஆனால் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அதனால என் பிள்ளைய நான் ஹாஸ்டலில் விடலை, உங்கள் கரங்களில் விட்டுருக்கிறேன். என்னை விட என் பிள்ளைக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்க உங்களை தவிர யாராலும் முடியாதுன்னு எல்லாம் கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு பாய் பாய் காட் பிளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அன்றும் அளவில்லை, இன்று வரை என் தேவன் என்னை அளவிடவே இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? கதவை திறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதயம், அவர் உள்ள வர்றதுக்கு இதயம் சுத்தமா இருக்கணும். சுத்தமாகிறதுக்கு என்ன பண்ணணும்? பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போடும். ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்துவிடும். ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் இதுவரை நீங்கள் காத்திருக்கிற, இதோ ஜெபித்திருக்கிற விண்ணப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைய சாட்சியாய் மாறும். அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒரு ஊழியக்காரரு என்னைய மாதிரி பயங்கரமா 2 நாள் போதிச்சு முடிச்சிட்டாரு. நாளைக்கு சிறப்பு குணமளிக்கும் விடுதலை ஆராதனை, 1 மணி நேர ஆராதனை நடக்கும். அதே மாதிரி அவரும் என்ன சொல்லியிருந்தாரு, இன்றைக்கு இரவு நல்ல ஒரு சிறப்பு ஆராதனை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் விட்டாங்க. எல்லாரும் போய் டீ குடிச்சிட்டு வாங்கன்னு. இந்த பிரதரும் டீயை குடிக்க போனாரு. டீயை குடிச்சிட்டு கண்ணை மூடி ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ்க்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கும் பொழுது சாத்தான் காதில் வந்து சொன்னானா, நீ ரொம்ப ஒழுங்காக்கும், நீ ரொம்ப ஒழுங்காக்கும், நேத்து இத்தனை மணிக்கு மறைவா ஒரு பாவம் செஞ்சியே, ஹே அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நீனு? முந்தா நேத்து இத்தனை மணிக்கு ஒரு பாவம் செஞ்சியே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இவர் சொன்னாரா, ஏய் இங்க வாங்க. யாரை கூப்பிட்டாரு? யாரை கூப்பிட்டாரு? சாத்தான. இங்க வாங்க, பேப்பரை மணி எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வந்தானா? குடுறாங்க. எழுதினாரா 2 பக்கத்துக்கு பாவத்தை லூசு பையலே.
உனக்கு அறகுறையா தாண்டா தெரியும். இருடா எழுதுற மொத்த பாவத்தையும் மொத்தத்தை எழுதிட்டு அவன் கையில கொடுத்துட்டு சொன்னாரா, டேய் குறுக்க ஒரு ரோட்டு போடுறா, குறுக்க ஒரு கோட்டை போட்டு என்னுடைய பாவங்களுக்காய் என் தகப்பன் ஏற்கனவே விலையை கொடுத்து முடித்து விட்டார். அவர் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். உனக்கு குற்றம் சுமத்த மட்டும்தான்டா தெரியும். எங்க அப்பாவுக்கு என்னை விடுவிக்க தெரியும். அவர் பரிசுத்த இரத்தம் என்னை விடுவித்திருக்கிறது. உன்னால என்னைய ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அப்படி சொல்லணும்னா கதவு திறக்கப்படணும். கதவு திறக்கப்படணும்னா இதயம் சுத்தமாக்கணும். இதயம் சுத்தமாக்கணும்னா பாவங்கள் அறிக்கையிடப்படணும். ஹல்லேலூயா. இயேசு இறைவா. எல்லாரும் எழுந்து உற்சாகமா கரங்களை தட்டி இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நுழைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நுழைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நுழைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். என்னுடைய இறைவனே ஆராதிக்கின்றேன். என்னுடைய இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நுழைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நுழைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நுழைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நுழைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உற்சாகமா உற்சாகமா கொயர் பாடாதீங்க, கொயர் பாடாதீங்க, இதயம் நுழைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். கொயர் வேண்டாம். இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இன்னும் 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 இதயத்துக்குள்ள தேவன் வரட்டும். கதவுகள் திறக்கப்படட்டும். சத்தமா நோ 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 கொயர் கிளாஸ் நோ. எஸ் எஸ் இந்த பக்கம் மட்டும் இப்ப நீங்க பாடாதீங்க. நீங்க இறைவா இறைவா பாடுங்க பாடுங்க பாடுங்க. யார் நல்லா இறைவா பாடுங்க. இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நிறைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். உற்சாகமா பாடுவோம். எஸ் இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நிறைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். 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 இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நிறைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நிறைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். பிள்ளைங்க மட்டும் பாடுவாங்க, கேளுங்க. என்ன அருமையா எவ்வளவு சத்தமா பாடுறாங்க. பாடுங்க சொல்லுங்களா. டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா ஆடினாதான் சாக்லேட்.
பிள்ளைங்க இதே கதவை திறக்கிறது ரொம்ப ஈஸிங்க. சொன்னா கேட்டுக்கும். நாமெல்லாம் யாரு தெரியுமா? நீ சொன்னா நாங்க கேட்கணுமா? நான் கேட்டுருவனாக்கும். உனக்கெல்லாம் என்ன பத்தி என்ன தெரியும்? நல்லா எம்பிட்டு முரட்டாள தெரியும்ல. இருந்துக்கோ. நீ எத்தனை பெரிய முரட்டாளா இருந்தாலும், எத்தனை பெரிய செல்வந்தனா இருந்தாலும், ஒரு நாள் நீ மண்டியிட போவது இயேசு என்கிற நாமத்திற்கு. ஆமென். அங்க பணம் செல்லாது. ஹலோ, இந்த இந்தியாவை விட்டுவிட்டு ஃப்ளைட் ஏறினீங்கன்னா உங்க காசு கூட செல்லாதுங்க. நான் ஒரு தடவை அந்த ஸ்ரீலங்கா வந்து மாறி வர்றதுக்காக வந்தேன். என்கிட்ட திரஹாம்ஸும் இருந்துச்சு, இந்தியா காசும் இருந்துச்சு. ஒரு தண்ணி வாங்கி கொடுக்க முடியலைங்க என்னால் ஸ்ரீலங்காவில். அங்கே டாலர் மட்டும்தான் ஏர்போர்ட்டில் வேலை செய்யும். நான் பட்டினியாவே கிடந்தேன். ஒரு தண்ணி என்னால் வாங்கி குடிக்க முடியல. ஆனால் 2 நாட்டு காசு வச்சுருக்கேன். வேஸ்ட்டுங்க. நான் உங்களுக்கும் இன்னைக்கு சொல்லித்தர்றேன். என்னதான் நீங்க வச்சிருந்தாலும் அது ஒரு குப்பை. என் தகப்பனுக்கு முன்னாடி குப்பை. இன்னைக்கு உங்க வீம்பு, முரட்டு கௌரவம், முரட்டாட்டம், அகங்காரம், பெருமை, ஆணவம் இயேசுவின் நாமத்தினால் உடையட்டும். ஆமென். உட்கார்ந்துக்கோங்க. யாருக்காவது தூக்கம் வருதா? இல்ல. நோ சிஸ்டர். தூக்கம் வரலையா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா? பேசலாம். வாவ், எனக்கு சீடர்கள் கிடைச்சாச்சு. பாவம். பேதுரு வந்து லூகாஸ் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ராம் முழுவதும் பாடுபட்டு என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. சொல்லுங்களா, உங்க அம்மாவெல்லாம் பதில் சொல்றாங்களே, இப்போ செக் வச்சிருவோம்டா. வீட்டில் போய் நீங்களாம் கேட்கணும். இங்கே தானே இருக்காங்க உங்க அம்மாலாம். என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. கோயர் கிளாஸ் சொல்லக்கூடாது. என்ன கிடைக்கல? இவ்வளோதான் உங்க எனர்ஜியா? மீன் எவ்வளோ உழைச்சாரு? ராம் முழுதும் பாடுபட்டாராம். நான் ஒரு சீக்ரெட் சொல்லி தரவா? பேதுரு போட்டை எடுத்துக்கிட்டு வளைய போட்டு யாரை தேடினாரு? மீனை தேடினாரு. மீன் கிடைக்கல. ஏசப்பாவை ஏத்திக்கிட்டு போட்டு போச்சு. அவங்க மீனை தேடல, மீன் போட்டை தேடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பன், என் ஜீவனுள்ள என் அப்பா உங்க வீட்டு படகுல ஏறினாருன்னா நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன், நாளைக்கு நான் என்ன உடுத்துவேன்? அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். காட்டு புஷ்பத்திற்கு உடுத்துவித்து அழகு பார்த்தவர் உன்னை உடுத்தாமல் போய்விடுவாரோ? ஆமென். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. அறிக்கையிடுங்க, உங்க வீட்டுல ஒரு நாளும் ஆகார குறை இருக்காது. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எப்போ உங்க வீட்டுல ஆகார குறை இருக்காது? அவர் வசனத்தை பிடிச்சுக்கும் போது. ஹல்லேலூயா. இப்ப ஐயா ராத்திரி முழுதும் பாடுபட்டாரு, வளைய போட்டாரு, மீன் கிடைக்கல. நாமளும் வருஷம் வருஷமா போராடுறோம், உழைக்கிறோம், மீதம் நிறைய பேர் இன்னைக்கு புலம்புறாங்க, மீதம் எடுக்க முடியல. எப்படி முடியும்? ஏத்த வேண்டியவரை ஏத்துனாதானே, திறக்க வேண்டியவருக்கு கதவை திறந்தாதானே மீதம் எடுக்க முடியும். எனக்கு நல்ல ஒரு சாட்சி. ஒரு சகோதரர் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. எங்களுடைய ஜெப அறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த ஓவர் டைம் பார்க்குற டைம், அந்த ஓவர் டைம் பார்த்தா 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும். அப்போ இந்த ப்ரேயர் குரூப் நடக்கிற நேரத்துக்கு சகோதரர் என்ன பண்ணுவார்? ஓவர் டைம் கிடைக்குதுங்கிறதுக்காக வேலைக்கு போயிடுவார். ஆண்டவர் அவருக்கு என் மூலமாய் பேசியதாய் அவர் சாட்சி சொன்னார். சகோதரி மூலமாய் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நீ எனக்காய் கொடுக்க வேண்டியதை குடுறா, இருக்கிறதுல உன்னை நான் மீதம் எடுக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. நான் என்ன பண்ணேன்? அடுத்த வாரத்திலிருந்து ஓவர் டைமை தூக்கி போட்டுவிட்டு 2 மணி நேரம் எங்களுடைய ஜெபக்குழுவில் வந்து உட்கார ஆரம்பித்து அவர் 1.5 மாதத்தில் வந்து சாட்சி சொன்னார். ஓவர் டைம்
செய்தும் எடுக்க முடியாத மீதத்தை நான் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்த பொழுது ஓவர் டைம் செய்யாமலே ஆண்டவர் மீதம் எடுக்க வைத்த அழகான ஒரு வீட்டை கட்டினார். ஆமென். ஏற வேண்டியவர் ஏறுனா நடக்க வேண்டியது தானா நடக்கும். இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்ல, என் வாழ்க்கையில் ஏற்கனவே ஏறிட்டாரு தானே, என் வீட்டில் ஆகாரம் குறை இல்லை தானே, எனக்கு ஒரு இதுக்கும் குறைச்சல் இல்லை தானே, ஏன் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன்? உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. வீட்டை வச்சிருக்கிறதோ, காசை வச்சிருக்கிறதோ, பணத்தை வச்சிருக்கிறதோ, காரை வச்சிருக்கிறதோ, பகட்டா உடுத்துறதோ இல்ல என்னென்னத்தையோ, அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையான ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வைத்திருப்பது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு, விசுவாசத்தின் தந்தைக்கு அப்பா என்ன சொன்னாரு? நீயே ஆசியாக விளங்குவாய். ஆமென். எனக்கு எல்லாம் வேணுங்கிறதுக்காக அது இல்லைங்க ஆசீர்வாதம். என்னால, என்னை கொண்டு இந்த தேசத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த மக்களுக்கு ஏதாவது நடத்த முடியும்னா நடத்துங்கப்பான்னு நம்மளை விட்டு கொடுக்கிறோம்ல, அது ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை பொறுத்த வரைக்கும் இயேசு யாரு தெரியுமா? ஏடிஎம் மெஷின். யாரு? ஏடிஎம் மெஷின். ஏதோ உள்ள போட்டா பணம் வெளியில வரும். ஏச போட்டா உங்களுக்குலாம் தெரியுதுடா. காடை உள்ள போட்டா ஏடிஎம் கார்டை என்ன வெளியில வரணும்? பணம் வரல. அந்த மிஷினை என்ன பண்ணுவோம்? உடைச்சு போடுவோம். ஏய், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இருக்கே. பணம் வெளியில வரலன்னா ஏடிஎம் மிஷினை என்ன பண்ணுவோம்? உடைச்சு போடுவோம். ஒரு மிதிப்போம். என்ன மிஷின் வச்சிருக்காங்களோ. நடத்திருக்கீங்களா? நாளா 2-3 தடவை போட்டுட்டு என்ன தப்பு தப்பா வேற நம்ம நம்பரையும் போட்டு விடுறது. அப்ப நம்ம ஏசப்பாவை எப்படி வச்சிருக்கோம்? ஏடிஎம் மிஷின் மாதிரி. ஜெபம்ங்கிற ஏடிஎம் கார்டை உள்ள போட்டா ஆசீர்வாதம்ங்கிற பணம் வெளியில வந்துடணும். வரல. அவர் கடவுளே இல்ல. கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? எனக்கு மட்டும் ஏன் இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு? எங்க அவர் ஏடிஎம் மெஷின் இல்லைங்க. இன்னொரு சீக்கிரட்டை சொல்லித்தரேன். அவர் ஒரு உண்டியல் டப்பா மாதிரி. சிறுக சிறுக எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அவரை நினைச்சு இறைவார்த்தையை ருசிச்சு நீங்க அதில் போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை அப்பா கிட்ட கொடுத்துட்டே வாங்க. நினையாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் அந்த உண்டியலில் இருக்கக்கூடிய பணம் உன் தேவைகள் அத்தனையும் சாதிக்கும். இப்ப எங்க அப்பா யாரு? உண்டியல் தினம் போடணும். உண்டியல் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இறை வார்த்தையை தினம் ருசிக்கணும். இன்னைக்கு திணிச்சோம்னா என்ன ஆயிரும்? திகட்டிரும். அவரை ருசிக்கணும். நான் ருசிச்சிருக்கேன், அதனால வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கதவை திறந்து விட்டேன். என் வீட்டில் ஆகார குறை இல்லை. யார்கிட்ட எங்கள் அப்பா என்னை கையேந்த விடலை. எனக்கு என் தகப்பன் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். நீயோ எல்லா இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரணும்னா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இதயத்தை திறக்கணும், கதவை திறக்கணும், சத்தத்தை கேட்கணும். இப்ப வாங்க, ஒரு சிலர்ட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா? எல்லார்ட்டையும் பேசுவார். வீட்டுல வால் கிளாக் இருக்கா? எல்லார் வீட்லயும் கடிகாரம் இருக்கிறதா? அந்த கடிகாரம் பகலெல்லாம் ஓடும்போது டிக் 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 சத்தம் வருமா? வராது. காதுக்கு கேக்குமா? ஆனா ராத்திரியில எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்ததுக்கு அப்புறம் கடிகாரத்தோட சத்தம் தெளிவா கேக்குமா? கேக்குமா? கேட்காதா? கேக்குமா? அப்ப பகல்ல அந்த கடிகாரம் ஓடாமலா இருந்துச்சு? பகல்லையும் ஓடிக்கிட்டு தாங்க இருந்துச்சு. உலகம் என்கிற ஒரு சத்தத்திற்குள் போராட்டம், கவலை, இந்த சத்தத்துக்குள்ள வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த சத்தம் கேட்காம போயிடும். அந்த சத்தம் கேட்கணும்னா இதயம் அமைதியாகணும். இதயம் அமைதியாகணும்னா அமைதியின் அரசர் இதயத்திற்குள் குடி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவுடைய வெறுமையான படகுல அப்பா ஏறி நிரம்ப 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 மீன்களை பிடித்தவுடன் நானா மட்டும் இருந்திருந்தேன். எம்புட்டு மீன் அப்படின்னு இங்க பாரு, என் போட்டை பாரு, எம்புட்டு மீன் பாரு, நீலாம் பார்த்திருக்கியா அப்படின்னு கூவி கூவி வித்திருப்பேன். ஆனால் பேதுரு அதிசயத்தை பார்க்கவில்லை. நிரம்ப நிரம்ப வழிஞ்ச மீனை பார்க்கல. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காலில் விழுந்தார். நான் பாவி, என்னை விட்டு போயிரு. அவருக்கு பாவின்னு சொன்னது யாரு? எங்க அப்பா சொன்னாரா? இல்ல. அவருடைய பிரசன்னம் அவர் யாரா இருக்கிறார் என்பதை உணர்த்தி கொடுத்தது. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேங்க. இந்த நல்ல கல்லன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, எனக்கு அவனை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கும். அவன் பேரை என்ன? கெட்டவனுக்கு கூட நல்லவன் பேர் வைக்கிறது நம்ம பைபிள் தாங்க. எங்கப்பா நல்ல கள்ளனா. நான் ஒரு நாளைக்கு அவனை இன்டர்வியூ எடுக்கணும் முயற்சி பண்ணேன்.
எந்த சபைக்கு சென்றாய்? சபையா? எந்த பங்குலடா நீ இருந்த? பங்கா? எந்த சாமியார் கிட்டடா நீ படிச்ச? சாமியாரா? ஏன் உனக்கு யாரடா முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்தது? முழுக்க ஞானஸ்நானமா? எந்த நைட் விஜில்டா நீ அட்டன் பண்ண? எந்த தவக்கால தியானம்டா நீ அட்டன் பண்ண? ஏன்னா இதை ஒண்ணுமே பண்ணி தொலையல. எப்படிடா விண்ணகத்துக்கு வந்த? இது எதுவுமே நீ செய்யல. எப்படிடா நீ விண்ணகத்திற்கு வந்தாய்? அவர் யார் என்பதையும் நான் யாரா இருக்கிறேன் என்பதையும் எந்த நிமிடம் நான் உணர்ந்து கொண்டு, நீர் அரசாட்சியில் வரும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும். டேய், நாம பாவம் செஞ்சோம், இந்த தண்டனைக்கு நாம் தகுதியானவர்களே, ஒன்றும் செய்யாத செம்மறி தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை, அவருடைய ஆட்சியை நான் நம்பினேன். நான் குற்றவாளி, பாவம் செய்வேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். அந்த நிமிடம் விண்ணக கதவு திறக்கப்பட்டது. ஆமென். 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 நீங்கள் உணர்கிற இந்த நிமிடம் இயேசுவின் நாமத்தினால் விண்ணக கதவு திறக்கட்டும். ஆமென். நல்லதொரு பாவ சங்கீதனம். இன்றிலிருந்து நாளை இரவு நம்ம ஆராதனை தொடங்குவதற்கு முன்னாடி எல்லாருடைய கதவும் திறந்து எல்லாருடைய பாவ நாற்றமும் போய் யார் உள்ள வந்திருக்கணும்? அவர் உள்ள வந்துட்டா, என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. ஒரே ஒரு விஷயத்தோடு நான் செய்தியை முடிச்சிடலாம். 10 நிமிட ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். நாம் யாரா இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துவது ஆண்டவருடைய பிரசன்னம். நீ இந்த பாவம் பண்ணியிருக்க, அந்த பாவம் பண்ணியிருக்க, அவர் வாழ்வதற்கு நம்மை தகுதியாய் மாற்றுகிற இடம் அவருடைய பிரசன்னம். சக்கேயு வீட்டுக்கு எங்க அப்பா போனப்ப மற்றவங்க தான் சொன்னாங்க, இப்படிப்பட்ட பாவி வீட்டிற்கு உணவருந்த இல்ல வீட்டை விசிட் பண்ண வந்திருக்கிறானே. எங்க அப்பா சக்கேயுவை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனால் சக்கேயு அவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நின்று, நான் ஏழைகளிடம் அளவுக்கு அதிகமாய் கவர்ந்திருந்தால் 4 மடங்காக வெட்கப்படல, அறிக்கையிடுவதற்கு வெட்கப்படல. சக்கேயு அன்று அறிக்கையிட்டதினால் சக்கேயுக்கு மட்டுமல்ல அவனுடைய வீட்டிற்கே மீட்பு. இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. நீங்க இன்றைக்கு அறிக்கையிட போவது, நீங்கள் இன்றைக்கு பாவ சங்கீதனத்தில் ஒப்பு கொடுக்க போவது உங்களுடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு மீட்பை கொண்டு வரும். ஆமென். ஒருத்தர் பயங்கரமா பிரேயர் பண்ணாராம், நம்மள மாதிரி, இயேசுவே வாங்கப்பா என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு. ஏசப்பா உடனே வந்துட்டாராம். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். உடனே வந்துட்டாராம். இவன் கதவை திறந்து விட்டு அவன் வீட்டில் 10 ரூம் மாளிகையாம். உடனே அப்பாவுக்கு இந்த பெஸ்ட் ஏசி போட்ட ரூம் இருக்கும் தெரியுமா, அந்த ரூமுக்கு சாவியை கொடுத்து, இந்த ரூமுக்கு இனிமேல் நீங்கள் தான் எஜமானன், அப்பா பெஸ்ட் பெட்டு, பெஸ்ட் ஏசி எல்லாம் இருக்கு, தங்கிக்கோங்கப்பான்னு சொல்லிட்டானா. அப்பாவும் ஜாலியாக போய் ஏசி ரூமில் தங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. டிங் டிங், டோரில் என்னது, பெல் அடிக்குது. இவர் வேகமாக போய் கதவை திறக்கிறார். யார் நிற்கிறா? நம்ம அங்கிள், நம்ம ஃப்ரெண்டு சாத்தா நிற்கிறான். எனக்கு சாத்தானை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? மாட்டு வண்டியில் நம்ம வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஜொட்டு வேகத்தில் இறக்கி விட்டு போயிடுவான். கெட்டது செய்கிறதா நினச்சி நமக்கு நல்லதை செஞ்சு விட்டு போயிடுவான். என்னைய ஒரு பிரயர் குரூப்ல இருந்து தூக்கணும்னு சாத்தா முடிவெடுத்தான். ஆண்டவர் இன்று தேசமெங்கும் என்னை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு கிணற்று தவளையாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒன்னை பிடிச்சு கடல் திமிங்கலமா என் தகப்பன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால என்னுடைய எதிரியாகிய சாத்தானுக்கு நன்றி. இப்ப அங்கிள் வந்துட்டாரு. காலையில பெல் அடிக்கிறாரு. இவன் ஓடி போய் கதவை திறக்கிறான். யாரு நிக்கிறா? சாத்தா நிக்கிறாரு. இவன் வீட்டுக்குள்ள விடாம அது தள்ள போராடுறான். அது உள்ள வர போடாது. போராடி 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 சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு வழியா உதறி தள்ளி கதவை பூட்டிட்டான். பூட்டினதுக்கு அப்புறம் இப்ப யாரு ஞாபகம் வர்றா? ஆகா, நம்ம வீட்டுக்கு நேத்து ராத்திரி இயேசு வந்தாரே. நேரா ஓடுனா ஏசி ரூமுக்கு. ஐயா, உனக்கு சொகுசா ஏசி ரூம் எல்லாம் போட்டு கொடுத்தனே, ஒருத்த காலையில வந்தானே, வந்து என்னைய கொஞ்சம் போராடி அனுப்பியிருக்க கூடாதா? அப்பா சொன்னாரா, டேய் ஒத்த ரூமை தானடா கொடுத்த, ஒத்த ரூமை தானடா கொடுத்த. ஓ அப்படியா, இந்தாங்க நீங்க நானும் சரிசமா வச்சுக்குவோம். இந்தாங்க 5 ரூம் உங்களுக்கு, 5 ரூமு எனக்கு கொடுத்துட்டான்.
அதுக்கப்புறம் காலையில திரும்ப பெல்லு, திரும்ப பெல்லு. கதவை திறந்தா திரும்ப யார் வந்து நிக்கிறா? சாத்தான் வந்து நிக்கிறான். இவர் போராட, அவன் போராட, வறுமையை கொண்டு வர, பிரச்சனையை கொண்டு வர, கண்ணீரை கொண்டு வர, கவலையை கொண்டு வர, போராடி போராடி ஒரு வழியா சாயந்தரம் வெளியே தள்ளி கதவை மூடிட்டான். இப்ப யார் ஞாபகத்துக்கு வர்றா? 5 ரூமை வச்சுக்கிட்டு என்ன சொகுசா உட்கார்ந்துருக்காரு. ஓடுனா ஏசப்பாட்ட, ஐயா உனக்கு மனசாட்சி இருக்கா? ஏசப்பா சொன்னார், டே இப்ப கூட ஓ வீட்டுல தான்டா நான் குடியிருக்கேன், என் வீட்டுல இல்லடா நீ இருக்கிறது, அஞ்சத்தானடா கொடுத்த. இப்ப என்ன பண்ணிட்டான்? டோட்டல் சரண்டர். இந்தாம்யா முழந்தாள் படியிட்டு மொத்த கொத்துச்சாவியை எடுத்தாரு. இந்தா வச்சுக்கோ, இன்றையிலிருந்து இது உன்னுடைய வீடு, உம்முடைய இல்லத்தில் நான் குடியிருக்க ஆசைப்படுகிறேன். கொத்துச்சாவி கரம் மாற்றப்பட்டது. அடுத்த நாள் காலையிலையும் பெல்ல போடுங்க. இவன் நினைக்கவே இல்லை, கஷ்டப்பட்டு கொத்துச்சாவியை பூரா கொடுத்துட்டேன். அடுத்த நாள் காலையிலும் பெல் அடிக்கப்பட்டது. வறுமை, வேதனை, பசி, பிணி, போராட்டம், குழந்தை இல்லை, வரன் கிடைக்கல, வீட்டு வாசலில் தட்டி கொண்டு இருந்தது. இவன் கதவை திறக்க ஒரு அடி எடுத்து வைக்கும் முன்னாடி 10 அடி எடுத்து வைத்து என் தகப்பன் கதவுக்கு முன்னாடி போய் நின்றார். இப்ப என் தகப்பன் கதவை திறந்தார். கொஞ்சமா திறக்கல, நல்ல கதவை திறந்து வச்சாரு. என் தகப்பன் நின்றார். வந்தவன் மண்டியிட்டு, நீர் இருக்கும் இல்லம் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு வீட்டை விட்டு ஓடுனா. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய 10% என் தகப்பன் கேட்கல, உங்களுடைய 20 கேட்கல, முழு ஆன்மா, முழு ஆற்றல், முழு பலன், முழு இருதயம் கொடுத்து பார், உன் சார்பாய் அவர் செயலாற்றுவார். உன் குடும்பத்தில் வறுமைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒளிந்து போகும். குழந்தை இல்லாத தன்மை இயேசுவின் நாமத்தினால் மலட்டுத்தன்மை மறைந்து போகும். நிறைவுகள், செழிப்பு இயேசுவின் நாமத்தினால் உண்டாகும். குடி பழக்கம், போதை பழக்கம் விட்டுவிடு. இன்னைக்கு அந்த குடிப்பழக்கம் உனக்கு இன்பத்தை கொடுக்கலாம், என் தேவனை விட இன்பம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆமென். முழுசா கொடுப்போமா? நற்கருணை ஆராதனைக்காக கடந்து செல்லலாம். என்ன பண்ண போறோம்? முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு நற்கருணை ஆராதனையில வாயை திறந்து கண்ணீர் வடிச்சு உங்கள் தேவைகளுக்காய் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். கதவு திறக்கப்படட்டும், இதயத்திற்குள் வரட்டும். நீங்கள் உங்கள் தேவைகளை தேடி ஓட வேண்டாம். தேவைகள் அத்தனையும், எல்லா செல்வங்களும் உங்கள் வீட்டு வாசலை தேடி ஓடி வரும். ஆமென். திரும்பவும் சொல்றேன், இது உங்களுக்கான நேரம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்கான நேரம். இந்த உலகம் சொல்றது நமக்கு தேவையில்லை, இந்த உலகம் நமக்கு என்ன பேர் சொல்லுது தேவையில்லை. என் தகப்பனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். இன்று இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய இதய கதவு திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். மனதால் படிடுங்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நன்றி இயேசுவே. அப்பா, எங்களை விலை கொடுத்து மீட்டிருந்தாலும் எங்கள் வீட்டு வாசல் அருகே நின்று தட்டி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய பார்வையில் நீர் எங்களை விலையேற பெற்றவர்களாய் வைத்திருக்கிறீர் ராஜா.
அப்ப அந்த உலகம் பார்ப்பது போல நீங்க எங்களை பார்க்கறது இல்ல தகப்பனே. இந்த உலகம் எங்க வெளி அடையாளத்தை பார்க்குது ராஜா. இந்த உலகம் எங்களை வெளியில பார்த்து தீர்ப்பிடுது தகப்பனே. ஆனால் எங்களுடைய அகத்தை பார்க்கிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வெறுமையான படகை நீர் நிரப்புகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் என் பக்கம் இருக்க நான் எதற்கு அஞ்ச வேண்டும் ஆண்டவரே. அப்பா, காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துவிக்கிறவரே, எங்களை நீர் உடுத்துவிக்க மாட்டீரோ? உம்முடைய பார்வையில் அழகுமிக்க ராஜ கிரீடமாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள், கஷ்டங்கள் ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், குறைவுகள், இதோ மனிதனுக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கிற பாவங்களை அறிக்கையிடு. உன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடு. அப்பொழுது நீ நலம் காண்பாய். இதோ அவருடைய பிரசன்னத்துல நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ளுகிற நேரம், அவர் யாராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற நேரம். வாயை திறந்து, தாவீதின் மகனே இயேசுவே, எனக்கு மீட்பை கொடு தகப்பனே. அப்பா, எனக்கு சுகத்தை கொடு. அப்பா, எங்களுக்கு விடுதலையை கொடு. அப்பா, குடி பழக்கத்திற்கு கட்டுண்டு கிடக்கிற பிள்ளைகளை தூக்கி எடு. அப்பா, நீங்க தண்ணீரால் கழுவுறவங்க கிடையாது தகப்பனே. பரிசுத்த இரத்தத்தால கழுவி சுத்தப்படுத்துங்க. ஆராதனை. எல்லாரும் உங்க வாய்களை திறந்து இந்த நிமிஷத்தை தவற விட்டுறாதீங்க. இந்த நேரத்தை தவற விடாதீங்க. உங்களுக்காய் தகப்பன் இறங்கி வந்திருக்கிறார். வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடு. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை 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 பாடுங்க பாடுங்க வாயை திறந்து ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை எல்லா கரங்களும் உயரட்டும். உன்னதருக்காக, உங்களை படைத்தவருக்காக, பராமரிக்கிறவருக்காக கரங்கள் உயரட்டும். ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 கரங்கள் உயரட்டும், கரங்கள் உயரட்டும். துதி ஆராதனை உங்களுக்காய் ரத்தம் சிந்தினவருக்காய், உங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறவருக்கு ஆராதனை சத்தமா. ஆராதனை உலகத்திற்கு ஆராதனை பண்ணது போதும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உனக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை கூப்பிடு. ஆராதனை உனக்கு உதவுவரை நோக்கி கூப்பிடு. உதவி வரும் கண்மலை நோக்கி கூப்பிடு. சுகமளிக்கும் ரப்பா கூப்பிடு. இயேசுவே இயேசுவே ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு கண்மலையே உதவி வரும் கண்மலை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு என் குடும்பத்தை காண்பவரே கண்மலை என் குடும்பத்தை காண்பவரே உதவி வரும் கண்மலையே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே கர்ப்பங்களை தொடுகிறவரே கட்டிகளை மறைய வைக்கிறவரே உமக்கு ஆராதனை 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 கூப்பிடு 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 இயேசுவே 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 கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி சாய்க்கிறார் உதவி வரும் கண்மலை நோக்கி குரல் எழுப்புங்கள் குரல் எழுப்புங்கள் ஆராதனை 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 இயேசுவே 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 தாவீதின் மகனே இறங்கும் 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 receive 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 the power இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவர் மேலும் பிளவுண்ட நாவுகள் அக்கினி நாவுகள் இறங்குவதாக வல்லமை 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 பெந்தெகோஸ்தே அனுபவம் இயேசுவின் நாமத்தினால் கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் அருகில் இருக்கிறார் செவி சாய்க்கிறார் இயேசுவே 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 உதவி வரும் கண்மலையே எனக்காய் இறங்குகிறவரே ஆராதனை 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 உன் கண்ணீரை காண்கிறவர் உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் உன் மத்தியிலே இதோ இதோ உனக்காய் உன் கதவை தட்டிக்கொண்டு இதய கதவை தட்டிக்கொண்டு திறந்து கொடு இயேசு உள்ளே வரட்டும் நீ தேடின அத்தனை அத்தனை தேவைகளும் உன்னை தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் நன்றி 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 இயேசுவே 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 ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை நம்முடைய உதவி வரும் கண்மலைக்கு ஆராதனை மூவொரு இறைவனுக்கு ஆராதனை ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை ஆமாண்டவரே காண்பவரே உமக்கு ஆராதனை ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை
குழந்தை பாக்கியத்திற்காய் நீ யாருக்காக ஜெபித்தாயோ இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செய். குடி பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த இரத்தம் மீட்டெடுத்திருக்கிறது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ என் தேவன் இன்றே உனக்கு படியளக்கிறார். ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினால் மீட்பு, இயேசுவின் நாமத்தினால் விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் கட்டுக்கள் உடைகிறது. உன் பாரம்பரிய உன்னுடைய தலைமுறை தலைமுறை கட்டுக்களை தேவன் இன்று உடைத்து போடுகிறார். நம்பினால் ஒரு ஆமென் சொல்லு. ஆமென். உம்மை நான் ஆராதிப்பேன், உயிருள்ள ஆராதனை, உண்மையாய் ஆராதிப்பேன், அது நிரந்தர ஆராதனை, அது நிரந்தர ஆராதனை. மாண்புயர் மாண்புயரில் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும்.